ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எக் நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நூடுல்ஸ்னாலே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இன்றைக்கி நம்ம சாஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த நூடுல்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நூடுல்ஸ் நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு பேனில் தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி லைட்டாக ஹீட் ஆகட்டும். இது மாதிரி நம்ம ஆயில் ஆட் பண்ணி நூடுல்ஸ் வேக வைக்கும் போது நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ தண்ணி லைட்டாக சூடாகட்டும். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ இது கூடவே நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பிளைன் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். நூடுல்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. பிளைன் நூடுல்ஸ் வேக கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நூடுல்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நூடுல்ஸ் வச்சு குக் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நான் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அது இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி நறுக்கி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சாஸ் ஆட் பண்ணாமல் செய்கிறதுனால தக்காளி எடுத்திருக்கேன். பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பச்சை தண்ணி ஆட் பண்ணி அதையும் வடிகட்டி வச்சிடலாம். பச்சை தண்ணி ஆட் பண்ணி வடிகட்டி எடுக்கும்போது நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ நூடுல்ஸை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சு வரட்டும். தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இது மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் நூடுல்ஸ் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூடவே 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இது கூடவே நீங்கள் கேப்சிகம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெஜிடபிள்ஸும் 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் செய்ய போகிறேன். இப்போ இது கூடவே நான் 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நம்ம ஆட் பண்ணி செய்யும்போது நூடுல்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக இருக்கும். நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நூடுல்ஸோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நூடுல்ஸோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் இன்றைக்கி சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது மேக்ஸிமம் சாஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.